புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு முன்பு மாயமான 9 வயது சிறுமி கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளியை கைது செய்ய கோரி குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர் எழில்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி கடந்த சனிக்கிழமை தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் 72 மணி நேர தேடுதலுக்கு பிறகு வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் துணியால் சுற்றி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அந்த சிறுமி இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சிறுமியை கொலை செய்த குற்றவாளியை கைது செய்ய கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சிறுமியின் உறவினர்கள் பார்த்திபன், மேரி ஸ்டெல்லா கூறுகையில், இது ஒரு நாள்ல வந்த குழந்தை கிடையாது. இதுக்கு முன்னாடியே வேற எங்கேயும் சித்திரவதை பண்ணி தான் இங்க போட்டிருக்காங்களே. அதை சொன்னதுக்கு கேட்க மாட்டாங்க. இதை நீங்க தான் கண்டுபிடிச்சா அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். கூட்டணிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வரலாம். அவங்க எல்லாருமே பொதுமக்கள்கிட்ட தான் ஒப்படைக்கணும். எங்களுக்கு ரிமாண்ட் பண்ண தேவையில்ல, ஜெயில போறதால தூக்கில் மாட்டால எங்கள்கிட்ட நிக்க வச்சா அது எத்தனை பேரா சரி 50 பேரா இருந்தாலும் எங்களுக்கு எல்லாரும் காட்டணும். குற்றவாளி யாரை எல்லாருமே வரணும். சிறுமியின் இந்த கொலை சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. செய்தியாளர் எழில்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். சந்தேகத்தின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிறுமியின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்த பிறகு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும். ரஜித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.